ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்வா மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 3.5 லட்சம் 2026க்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையில் இருக்கு ஒரு மெகா பிளான். இதோட முழு விவரம் என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்டங்களை விரிவுபடுத்த உத்தரவிட்டிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு உள்ளிட்டவை அடுத்தடுத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட இருக்கு. இந்த நிலையில தான் அடுத்த 2 மாதங்கள்ல 74,000 புதிய வீடுகளை, அதாவது பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் சுமார் 3.5 லட்சம் ரூபாயை நிதி உதவி வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் தமிழகத்தில் 1 லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 90% பணிகள் பூர்த்தியும் அடைஞ்சிச்சு. 1 மாத காலத்தில் அனைத்து வீடுகளும் பயன்பாட்டிற்கு வந்துவிடும்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதம் மீண்டும் 1 லட்சம் வீட்டிற்கு மனு பெறப்பட்டு அவங்களுக்கும் வீடுகள் தர தயாராக தமிழக அரசு இருக்கு. இது போலத்தான் பேரூராட்சிகளிலும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் வீடுகள் வழங்க ஆலோசனையும் செய்யப்பட்டிருக்கு. விரைவில் தமிழக முதல்வர் அறிவித்தவுடன் பார்த்தீங்கன்னா பேரூராட்சிகளிலும் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். மற்ற திட்டங்கள் எப்படியோ அது மாதிரி இல்லாமல் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் வீடுகள் கட்டும் பயனர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் இருக்கு. இதுவரைக்கும் சுமார் 400 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக வீடு கட்டும் பயனர்களின் வங்கி கணக்கிற்கு பணமும் சேர்ந்து விட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. கலைஞர் கனவு இல்ல திட்டம் பார்த்தீங்கன்னா முதல்ல 2010ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ மேற்கொள்ளப்பட்ட கணக்கில் தமிழகம் முழுவதும் சுமார் 8 லட்சம் குடிசை வீடுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த நிலையை முழுமையாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் தான் படிப்படியாக இந்த திட்டம் செயல்படுத்தி வருகிறது. வரும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள குடிசையில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு இலக்கை அடைய அரசு திட்டமிட்டு அதுக்கான செயல்முறை திட்டத்தையும் செயல்படுத்தி வராங்க. இந்த திட்டத்தில் 2ஆம் கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1 லட்சம் வீடுகள் கட்டி வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்காக ரூபாய் 3,500 கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது வரைக்கும் சுமார் 25,657 குடும்பங்கள் புதிய வீடுகளுக்கு குடிபெயர்ந்தும் இருக்காங்க. மீதம் இருக்கிற 74,343 வீடுகளில் கட்டுமான பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருது. இன்னும் 1 மாதத்துக்குள்ள அனைத்து வீடுகளுமே பயன்பாட்டுக்கு வரும் வகையில் பணிகள் முடிவடையும் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்தில் மேலும் 1 லட்சம் வீடுகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. இந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியான பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்க அரசு தயாராகவும் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதே போலத்தான் பேரூராட்சிகளிலும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனைகளும் நடைபெற்று வருது. முதலமைச்சர் அவர்களின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளிவந்தவுடன் அந்த பகுதிகளிலும் வீடு கட்டும் பணிகள் தொடங்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கவும் படுது. ஸோ மற்ற எல்லா வீட்டு வசதி திட்டங்களை போலவே இல்லாமல் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் பயனாளிகளுக்கு நேரடியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருது. இதுவரைக்கும் சுமார் 400 கோடிக்கு மேற்பட்ட தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. வீடு கட்டும் பயனாளர்களின் வங்கி கணக்கில் நேரடியாகவே பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால தான் இடைத்தரகர்கள் யாருமே இல்லாமல்
வீடுகள் கட்ட முடியும் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கை பொதுமக்களிடையே உருவாகியிருக்கு. ஸோ எது எப்படியோ குடிசையில்லா தமிழகம் வருந்தாவே மக்கள் அனைவருமே சந்தோஷமா இருப்பாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு திட்டம் போய் ரீச் ஆகும்போது அவங்களும் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. இந்த திட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் போன்ற வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் அதிக எதிர்பார்ப்பு நிலவி இருக்கு. குறிப்பாக 2026 தேர்தல் நெருங்கி வருவதால் அதற்கு முன்பே பயனாளிகள் அனைவருக்குமே வீடுகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக உறுதியாகவும் இருக்காங்க. இதை அடுத்து தான் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. வரும் 2026 பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்திற்குள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் அப்படின்ட்டு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்க. ஸோ குடிசையில்லா தமிழகம் வந்தால் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கும். இது ஒரு நல்ல திட்டம்னே சொல்லலாம். 2010 நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனே இதுக்கு அப்ளை செஞ்சு நீங்களும் ஒரு அழகான ஒரு வீட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.